பாருங்கள் பிள்ளைகளே, நாம் இன்று இந்த வினாவை பார்ப்போம். வெட்டுத்துண்டு 1 ஆள்கூறுகள் 3,10 வரைபின் சார்பு கேட்டியாங்க. ஆகவே பாருங்கள், நம்மளுக்கு வரைபின் சார்பு காணணும்டா y சமன் mx சக சிங்கிறது தான் சார்பு. y சமன் mx சக சி. இதில் சி தெரியும் நம்மளுக்கு. ஒரு புள்ளிட ஆள்கூறும் தந்திருக்காங்க. நம்ம படித்திறனை கண்டோம்னா அந்த பொதுவான சார்பு எழுதலாம். y சமன் mx சக சியில் எம்மையும் சியையும் போட்டு அந்த சார்பு எழுதலாம். ஆகவே வெட்டுத்துண்டு ஆள்கூறல் தந்தது y சமன் mx சக சி. ஒரு ஆள்கூறு தந்தால் ஆள்கூறில் முதலாவது வாரால் எக்ஸ், ரெண்டாவது வாரால் y. ஓகே, அப்போ ஆள்கூறில் முதலாவது வாரால் எக்ஸ், ரெண்டாவது வாரால் yன்னு எடுத்தோம்னா y சமன் mx சக சியில் சியும் நம்மளுக்கு தெரியும். சி சமன் 1 தந்திக்காங்க. சி சமன் 1, வெட்டுத்துண்டு 1. ஆகவே நம்ம காண வேண்டியது யார்? எம்மை மட்டும் கண்டோம்னா நம்ம பொதுவான சார்பை எழுதலாம். ஆகவே பார்ப்போம். y சமன் mx சக சியில் நம்ம அடையாளம் கண்டுட்டோம். எக்ஸ் யார் y யாருண்டு சியையும் கண்டுட்டோம். அப்போ அதை கொண்டு இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோம். yக்கு பதில் எத்தனையை போட போகிறோம்? 10 சமன் எம் தானே நம்மளுக்கு தேவை. அப்போ எம் அப்படி எழுதுவோம். எக்ஸும் நம்மளுக்கு தந்திருக்காங்க 3 தர 3 சக சி எத்தனை 1. ஆகவே இந்த சமன்பாட்டை தீர்த்துட்டோம்னா எம் வரப்புறார் திருப்பமா 10 சமன் எம் தர 3 3 எம்டு எம்மை இங்கே எழுதுவோம் சக 1. இப்போ எம்மை காணலாம் தானே. இந்த சமன்பாட்டை தீர்க்கிறதால இங்கே கூட்டுப்படுது. ஆகவே இவர் இல்லாமக்கணும்டா கழிக்கணும். 1 கழிச்சிட்டோம்டா சரி. அப்போ இங்கேயால் 10லிருந்து 1 கழிக்கும் சமன் 3m சக 1 சை 1. ஆகவே இந்த 1 1 என்ன செஞ்சுருவாங்க? 1 1 பேத்துருவார். இந்த 10லிருந்து 1 கழிச்சோம்டா 9. 9 சமன் 3m. ஆகவே 9 சமன் 3mடா நம்மளுக்கு ஒரு எம் தானே தேவை. அப்போ என்ன செய்யணும்? 2 பக்கமும் 3ஆல் பிரிச்சுடுவோம். 2 பக்கமும் 3ஆல் பிரிப்போமா? இங்காலையும் 3ஆல் பிரித்து இங்காலையும் 3ஆல் பிரித்தா அப்போ ஒரு எம் வரப்புறார். நம்மளுக்கு ஒரு எம், அதாவது படித்திறன் மட்டும்தான் தேவை. ஆகவே இவரும் பிரித்துருவார் ஒரு முறை. 9லேருந்து 3. அப்போ எம் சமன் 3. ஆகவே பிள்ளைகளே, நாம் எம்ட படித்திறண்ட பெருமானத்தை கண்டுட்டோம். படித்திறண்ட பெருமானம் வந்துட்டு 3. ஆகவே 3 படித்திறண்ட பெருமானம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பொதுவானது வந்துட்டு இந்த எம்முக்கும் சிக்கும் பெருமானங்களை பிரதியிட்டு எழுதுறாங்க. நம்மளுடைய சார்பு வையும் எக்ஸும் வளமை எரிக்க வையும் எக்ஸும் அங்கிற வடிவில் எரிக்கும். எம்முக்கும் சிக்கும் பெருமானங்களை பிரதியிடணும். எம்ட பெருமானத்தையும் கண்டுட்டோம், சீட பெருமானத்தையும் கண்டுட்டோம். ஆகவே பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு சார்பு வரப்போகுது. ஆகவே வை சமன் எம்முக்கு பதில் எதனையை பிரதியிட போகிறோம்? 3 கண்டிக்கும். அப்போ 3 பிரதியிடும். 3 எக்ஸ் அப்படி எழுதுவோம். சார்புல என்ன வேணும்? வையும் எக்ஸும் அவ்வாறு எரிக்கும். 3x. சி அவங்களே தந்திருக்காங்க 1. ஆகவே பிள்ளைகளே, நாம் இந்த வரைவின் சார்பை கண்டுபிடிச்சிட்டோம். y சமன் 3x சக 1ங்கிறது தான் இந்த வரைவின் சார்பு. ஒரு இலகுவான முறையில் பாருங்கள் நாம் சார்பை கண்டிருக்கோம்.